நாங்க சைட்ல ரொம்ப வீடு பார்த்துருக்கோம். 95% ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதே பேஸ்மெண்ட் கான்கிரீட்ல இருந்து தான். நீங்க கட்டப்போற வீட்ல வாட்டர் சீப்பேஜ், வால் கிராக், டைல் செட்டில்மென்ட், டேம்ப்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா நாங்க சொல்ற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட் பெல்ட் பீம் கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் தான் பேக் ஃபில்லிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஃபில்லிங் பண்ணிட்டு கன்சாலிடேஷன் பண்றப்போ பேஸ்மெண்டோட ஹைட் 3 ஃபீட் அபவ் போறப்ப லேயர் பை லேயரா பேக் ஃபில்லிங் பண்ணிட்டு கன்சாலிடேஷன் பண்ணிக்கோங்க. கன்சாலிடேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 2 to 3 டேஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கம்பல்சரி ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எர்த்ரேமர் யூஸ் பண்ணி சாயில நல்லா காம்பாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சைட் வாட்டர் பாடி ஏரியா கிளே சாயில் அல்லது பேஸ்மெண்டோட ஹைட் 4 ஃபீட் அபவ் போறப்போ பிசிசிக்கு பதில் ஆர்சிசி போடுங்க. ஆர்சிசி போடுறதுக்கு பிஃபோரா பேஸ்மெண்ட்ல எல்டிபி ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் யூஸ் பண்றதுனால கான்கிரீட்ல இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணாம இருக்கிறதுக்கும் மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்டாவும் இருக்கும். நாங்க எங்களோட சைட்ல ஸ்டீலுக்கு ரீப்ளேஸா எஃப்ஜிசி ரீபார் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த எஃப்ஜிசி ரீபார் காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாவும் கரோசன் ரெசிஸ்டன்டாவும் டியூரபிலிட்டியாவும் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிருக்கிறோம். நாங்க எங்களோட சைட்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குவாலிட்டியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை உங்க வீடு கட்ட போற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.